ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா ஏபி டெஸ்டிங் பண்ணுவீங்க. சோ நீங்க நார்மலா கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணும்போது ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் ஆட் செட்லயும் உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். சோ அதுல பாத்தீங்கன்னா 2 இடத்துல உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். சோ உங்க லைவா காட்டுறேன். சோ நீங்க எந்த கேம்பெயின் சூஸ் பண்ணுங்க. நான் காமனா லீட் கேம்பெயின் சூஸ் பண்றேன். லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். எப்பவும் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது மேனுவல் தான் செலக்ட் பண்ண சொல்லுவேன். சோ மேனுவல் செலக்ட் பண்ணுங்க. சோ மேனுவல் செலக்ட் பண்ணாதான் உங்களால ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். சோ அதனால மேனுவல் செலக்ட் பண்ண சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க ஒரு ஏபி டெஸ்டிங் இருக்கு. இந்த ஏபி டெஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நம்மளால 4 டைப் ஆஃப் ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். அது என்ன 4 டைப்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட்டிவ்ஸ். நீங்க உங்க பிசினஸ்க்காக கருசல் ட்ரை பண்ணலாம், வீடியோஸ் ட்ரை பண்ணலாம், இமேஜ் ட்ரை பண்ணலாம். அது எது பெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று டார்கெட் ஆடியன்ஸ். சோ நீங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் இந்த ஏபி டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பிளேஸ்மெண்ட். எனக்கு Facebookல இருந்து அதிக பேர் வராங்களா இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து அதிக பேர் வராங்களா அப்படின்னு ஏதாவது டெஸ்ட் பண்ணா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் கஸ்டம். நீங்க அதர் கேட்டகரிஸ், அவன் டெமோகிராபிக்ஸ் பேஸ்ட், ஏஜ் பேஸ் பண்ணி, ஜெண்டர் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண போனா ஸோ அதர் கேட்டகரிஸ்லாம் இந்த கஸ்டம்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது ஜஸ்ட் டெஸ்ட் டியூரேஷன் கொடுப்போம். அதாவது நம்ம இப்போதைக்கு நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துப்போம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் கொடுத்து நான் ஜஸ்ட் 4 நாள் டெஸ்ட் பண்ண போறேன். அந்த 4 நாள்ல எது காஸ்ட் பர் ரிசல்ட் கம்மியா கொடுத்துருக்கு, அது காஸ்ட் பர் ரிசல்ட் கம்மியா கொடுத்து அதிக லீட்ஸ் வந்திருக்கோ அதுதான் என்னோட வின்னிங் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா ஜஸ்ட் நான் இப்போதைக்கு கண்டினியூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு எல்லாமே கண்டினியூ டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்றோம். இப்போதைக்கு நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் தான் ஏபி டெஸ்டிங் பண்ண போறோம். ஸோ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஜஸ்ட் நான் அட்வான்டேஜ் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்னா, இந்த ஏ செட் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிடும். செகண்ட் ஆட்டோமேட்டிக் பி டெஸ்டிங் கேட்கும். ஸோ இந்த பி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணணும். அதுதான் இங்க மெயின். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணும்போது தான் என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏவும் பியும் டெஸ்ட் பண்ணும். எந்த டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும். ஆனா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்கும் நான் இதுல நம்ம ஜஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். யூசர் மேல இதுல ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் நான் பி டெஸ்டிங் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆடியன்ஸ் கொடுப்போம் டீடைல் டார்கெட் ஆடியன்ஸ்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சும்மா ஜஸ்ட் டைப் பண்றேன். ஸோ டிஜிட்டல் ஆர்கிடெக்ட் சொல்லிட்டு இப்போ என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா இந்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டார்கெட் டார்கெட் பண்ணோம். ஏல பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் டார்கெட், பில பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட் செலக்ட் பண்ணேன். இது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ரெண்டுல எது பெஸ்ட்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் 4 நாள் செக் பண்ணும். எது நம்மளுக்கு காஸ்ட் ரிசல்ட் கம்மியா கொடுத்து அதிக லீட்ஸ் கொடுத்துருக்கு செக் பண்ணி அதை நம்மளுக்கு வின்னிங் ஆடா அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நார்மலா பண்ற ஏபி டெஸ்ட். இதை பத்தி நான் ஆல்ரெடி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. இதுல எல்லா டைப் ஆஃப் ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டிவ் ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். நான் இப்போ பண்ண டார்கெட் ஆடியன்ஸ், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதான் கஸ்டமர் இருக்கு. இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நார்மலா பார்த்தா இந்த ஏபி டெஸ்டிங் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதை டெஸ்ட் பண்ணி பார்த்து எது வின்னிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ புதுசா ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, ஆட் செட்லயே உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தா சேம் அதே மாதிரி கேம்பெயின் அப்டேட் நம்ம லீட் சூஸ் பண்ணுவோம். லீட் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி மேனுவல் கேம்பெயின் சொல்லி கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கேம்பெயின் அப்ஜெக்ட்ல இந்த ஏபி டெஸ்டிங் எனேபிள் பண்ண போறதுல ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட் செட்டுக்குள்ள வந்துட்டுமா, இந்த ஆட் செட்ல நீங்க சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுப்பீங்க. ஆக்சுவலா சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களால ஏபி டெஸ்டிங் இங்கேயும் பண்ண முடியும். இங்க ஏபி டெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களோட ஆடியன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இங்க டீடைல் டார்கெட் ஆடியன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இப்போதைக்கு டார்கெட் ஆடியன்ஸ்க்காக நோட் பண்ணி உங்களோட டார்கெட் நீங்க கரெக்டா பண்ணீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு போட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட ஒரிஜினல் ஆடியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுவே நான் இங்க ஒரு ஏபி டெஸ்டிங் ரன் ஏபி டெஸ்டிங்
பிளஸ் அட்வான்டேஜ் பிளஸ் டார்கெட் ஆடியன்ஸ். அதாவது இப்ப என்னன்னா நம்ம ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆக்சுவலா அட்வான்டேஜ் பிளஸ் டார்கெட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஆட் செட் அதுவே கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நாம பண்ணது வந்து ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்கான ஆட் செட். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அட்வான்டேஜ் பிளஸ் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கும். இப்போ என்ன நடக்கும்னா ஒரே ஒரு கேம்பெயின் 2 ஆட் செட் கிரியேட் ஆயிடும். அது அமௌண்ட் எப்படி ஸ்பிட் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா வந்து இங்க 800 rupees கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து 800 rupees கொடுத்துருக்கேன்னா அப்போ என்னோட ஒரிஜினல் கேம்பெயினுக்கு 400 rupees பிளஸ் என்னோட அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயினுக்கும் 400 rupees ஸ்பெண்ட் பண்ணும். இந்த ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 days அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ டெஸ்ட் டியூரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ இந்த டெஸ்ட் டியூரேஷன்ல என்னோட அட்வான்டேஜ் கேம்பெயின் என்னோட அட்வான்டேஜ் டார்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா இல்ல நான் சூஸ் பண்ண டார்கெட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது ரிசல்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு 4 days தெரிஞ்சிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மொத்த பட்ஜெட் வந்து 800 rupees. ஸோ நான் சூஸ் பண்ண ஆட் செட் வந்து 400 ரூபாய் போகும். பிளஸ் வந்து டெஸ்ட் பண்ண அதே மாதிரி டெஸ்ட் என்னது அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் அதுக்கு வந்து 400 ரூபாய் போகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு 4 daysல வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் ஆடுன்னு சொல்லிட்டு அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணுங்க அந்த ஏபி டெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஏபி டெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணணும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.